ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும். ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது அல்ல, எவ்வளவு அன்பை சேர்த்து கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி அன்னை தெரசா அவர்கள் கூறினார்கள். ஆங்கிலத்தில் இவ்வாறாக அந்த வார்த்தை வருகிறது, இட் இஸ் நாட் ஹவு மச் வி கிவ் but how much love we put into giving என்று சொல்லி ஆங்கில வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், no one has ever become poor from giving. ஒருவனும் ஒருபோதும் கொடுத்ததினால் தரித்திரன் ஆனது இல்லை. கொடுப்பதை குறித்ததான இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Happiness doesn't come from what we get, but from what we give. மகிழ்ச்சி பெறுவதினால் வருவது அல்ல, அது கொடுப்பதினால் தான் வருகிறது என்று சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை இந்த மாதத்திலே என்ன தெரியுமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். திரும்பவுமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஜெபம் செய்வோமா? ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும். ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பரலோக பிதாவே, நாங்கள் ஆறுதல் அன்பை அளிக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக, தன்னலத்தை ஒழித்து புதிய உலகத்தை படைக்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த காணொளியை பார்க்க கேட்கிற ஒவ்வொருவரையும் தொட்டருளும், ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும், கொடுக்கிறவர்களாக மாற்றும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. ஊழியர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை இது. ஊழியர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. விசுவாசிகளுக்கும் இது பிடித்தமான வார்த்தையாக இருக்க வேண்டும். ஊழியர்களுக்கும் இது பிடித்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்க வேண்டும். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை, ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வாக்கியத்திலிருந்து இந்த வார்த்தை வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த முழு வசனத்தை வாசித்து பாருங்கள். அது என்ன சொல்கிறது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. இப்பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பணத்தை நிறையா காணிக்கை கொடுக்கணும் நிறையா, அப்போ தான் நம்மளை ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். அவ்வளவுதான். இது ஒரு குறுகிய ஒரு கண்ணோட்டம், ரொம்ப ரொம்ப குறுகிய கண்ணோட்டம். நிறையா பேர் இதோடைய மீனிங் அவ்வளவுதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இதோட முடிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை, ஆழங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வசனத்தின் உடனடி பின்னணி என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த அதிகாரத்திலிருந்து நான் 1வது வசனத்திலிருந்து வருகிறேன். அப்படியே கொஞ்சம் வாங்க. 6வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பயிர் வழியாக நடந்து வருகிறார்கள். அங்கே சீடர்கள் கதிர்களை கொய்து அதை கையால் நிமிட்டி உண்ணத் தொடங்குகிறார்கள். பார்த்த பரிசேயர்கள், உங்கள் சீடர்கள் ஓய்வு நாளை மீறிவிட்டார்கள், அவர்கள் எல்லாம் கதிர்களை கொய்து விட்டார்கள், அதாவது அறுவடைக்கு சமமான ஒரு பாவம், அதை கையால் நிமிட்டி விட்டார்கள், அதாவது அரவியாளில் போட்டு அரவி செய்கிறதற்கு ஒரு அடையாளம், இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் ஓய்வு நாளை மீறிவிட்டார்கள் என்று சொல்லி சீடர்களை குறித்து குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே தாவீது சமூகத்து அப்பங்களை புசித்ததையெல்லாம் பரிசேயர்களுக்கு சுட்டிக்காட்டி, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே பதிலுரை அளிப்பதை பார்க்க முடிகிறது. அப்படியே 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு போகிறாரு. ஜெபாலயத்தில் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அந்த சூம்பின கையுடைய மனுஷனை எங்கே இயேசு சுகமாக்கிடுவாரோ, ஓய்வு நாளை மீறிடுவாரோ என்று சொல்லி பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இயேசுவை நோக்கி பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, ஓய்வு நாளிலே ஒரு கன்று குட்டி ஒரு கிணற்றில் விழுந்து விட்டது, அதை தூக்காமல் விட்டு விடுவீர்களா என்று சொல்லி ஒரு வினாவை எழுப்புகிறார். அதோடு மாத்திரமல்ல, ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதா அல்லது தீமை செய்கிறதா, எதையா சரின்னு கேட்குறாரு. ஆக இந்த கேள்வியிலேயே அவர் பதிலை வைத்து விட்டார். நன்மை செய்வது தான் சரி என்ற பதிலையும் அவர் அங்கே வைத்திருப்பதை காண முடிகிறது. 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் எல்லாரையும் வரவழைத்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கிற அந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. 17வது அதிகாரம் 26வது வசனத்தில் வரைக்கும் பார்க்கிற பொழுது, அங்கே அநேக ஜனங்கள், திரளான கூட்டம் இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்கிறார்கள். அநேகர் சுகமடைகிறார்கள். அநேகரிடமிருந்து அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகின்றன. ஒருபுறம் இயேசுவின் அருமையான வார்த்தைகளை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார், இன்னொரு புறம் அருமையான விடுதலை ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் சுகமடைந்து கொண்டிருக்கிறார்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு காரியங்களை பார்க்க முடிகிறது. இந்த 17வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பார்க்கிற போது இயேசு அங்கே ஆசீர்வாதத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் கூட பேசுகிறதை எல்லாம் பார்க்க முடிகிறது. 27வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி அங்கே
ஒரு போதனையை கொடுக்கிறதை பார்க்க முடியும். லவ் யுவர் எனிமீஸ் என்று சொல்லி அங்கே அவர் போதிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது லவ் யுவர் எனிமீஸ் என்று சொல்லும்பொழுது டு குட் டு தோஸ் ஹூ ஹேட் யூ, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் அங்கு அவர் குறிப்பிடுகிறார். இன்னொரு முக்கியமான வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷர் உங்களுக்கு என்ன எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். 31வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷர் எப்படி உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நமக்கு மற்றவன் என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை நீ அவனுக்கு செய். பாருங்களேன் என்ன அழகாக சொல்லியிருக்கார். அடுத்தது 32வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தால் அதில் என்னையா உங்களுக்கு பலன் இருக்குது? உங்களை நேசிக்காதவர்களையும் நேசியுங்கள் என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. 33வது வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் வரும் பலன் என்ன? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, இந்த போதனைகளுக்கெல்லாம் ஒரு நிறைவாக ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார். பிதா உங்கள் மீது எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியே நீங்கள் மற்றவர்கள் மீது இரக்கமுடையவர்களாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்த பகுதிக்கு வருகிறார். 37வது வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது அங்கே மற்றவர்களை தீர்ப்பிடாதிருங்கள் என்று சொல்லி ஒரு போதனையை ஆரம்பிக்கிறார். மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். அழகான வார்த்தை. மற்றவர்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பிடாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள் என்று இரக்கம் பாராட்டுதலை எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது 38வது வசனத்தில் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இங்கே இந்த முழு பின்னணியும் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் ஏதோ பணத்தை கொடுப்பதை மாத்திரம் இங்கு குறிப்பிடவில்லை. உங்களுடைய அன்பை கொடுங்கள், மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுங்கள், மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கள். பிதா எப்படி இரக்கமுள்ளவராயிருக்கிறாரோ அப்படியே நீங்களும் மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவராயிருங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் அதிகமாக கொடுங்க, இதையெல்லாம் அதிகமாய் கொடுங்கள். சுருக்கமாக சொன்னால் உங்கள் அன்பை அதிகமாய் மற்றவர்களுக்கு கொடுங்கள். அப்போ இரக்கமும் செய்வீர்கள், அப்பொழுது மன உருக்கமாயும் இருப்பீர்கள், அப்பொழுது விடுதலை பண்ணுவீர்கள், மன்னிப்பீர்கள், எல்லாம் செய்வீர்கள். ஆக இவைகள் எல்லாம் செய்கிற பொழுது மற்றவைகள் எல்லாம் வந்துவிடும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது பணத்தை மாத்திரம் சார்ந்தது என்று எண்ணுகிறவர்கள் அதை குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறார்கள். கொடுக்கும் பொழுது அன்பையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் மன்னிப்பையும் இன்னும் நம்முடைய தாராள குணத்தை எல்லாவற்றிலும் காண்பிக்க வேண்டும் என்பதையே அது உள்ளடக்கியதாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து ஒரு 3 சிறப்பு அம்சங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் பார்க்கிற முதல் சிறப்பு அம்சம் தி ஆக்ஷன், செயல். என்ன அந்த செயல்? கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். நீங்கள் திறந்த மனதோடு மாத்திரமல்ல, திறந்த கரத்தோடு வாழுங்கள், கொடுப்பதில் நிறைவை காணுங்கள் என்று சொல்லி இங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. This is a command to give.
கொடுப்பது என்பது ஒரு கட்டளையாக இருக்குது. என்னத்தெல்லாம் நேரத்தை கொடுங்கள். உங்கள் நேரத்தை மற்றவர்களுக்காக கொடுங்கள். நீங்கள் நேரத்தை கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிஸ்னஸ் வேர்ல்டில் டைம் இஸ் மணி. தொழில் உலகத்திலே பணம், நேரம் என்பது பணம். உலகத்தை பார்க்கிற போது அவர்கள் சொல்லுகிற பழமொழி டைம் இஸ் கோல்டு, நேரம் பொன் போன்றது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தங்கம் விற்கிற விலை உங்களுக்கு தெரியும், 1,00,000 தாண்டி விட்டதாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். டைம் இஸ் சோல். பணம் தங்கத்திற்கு மாத்திரமல்ல, நேரத்திற்கு மாத்திரமல்ல, ஆத்துமாவிற்கு அழிவு இல்லை. அந்த அளவிற்கு நேரம் முக்கியமானது என்று சொல்லி நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்கள். வேல்யூ த பர்சன் ஹூ கிவ்ஸ் டைம். வேல்யூ த பர்சன் ஹூ கிவ்ஸ் யூ டைம். Value the person who gives you the time. It is not just time they share, part of life they share with you. A part of life they share with you. உங்களோடு நேரத்தை கொடுப்பவர்களை நல்லபடியாக மதிப்பீடு செய்யுங்கள், நன்மதிப்பீடு செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களோடு நேரத்தை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளவில்லை, தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களோடு நேரத்தை பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கு நல்ல மதிப்பீடு செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களோடு நேரத்தை மாத்திரமல்ல, தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்கிறார்கள். நேரத்தை கொடுங்கள். மற்றவர்களோடு அன்பாக பேசுவதற்கு நேரத்தை கொடுங்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நரகத்திற்கு சென்று விடாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி அவர்களை இயேசு அண்டையிலே பரலோக பாதையை நடத்துவதற்கு உங்கள் நேரத்தை கொடுங்கள். இது முதல் காரியம், கொடுப்பது. நேரத்தை கொடுங்கள். உங்கள் நேரத்தை கொடுங்கள். அடுத்ததாக மற்றவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அன்புனாலே கொடுக்கிறது தான். அன்பு என்றாலே முதலில் அது கொடுப்பது தான். அன்பு என்றாலே அது முதலில் கொடுப்பது தான். இங்கே ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களை எல்லாவற்றையும் 2 கட்டளைகளில் அவர் உள்ளடக்கியதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்ன சொன்னார்? முதலாவது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நேசிப்பாயாக என்று சொல்லி அவர் சொன்னார் அல்லவா? ஆண்டவருக்கு உங்கள் அன்பை கொடுங்கள். 2வது, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசியுங்கள் என்று சொன்னாரே, மற்றவர்களை நேசியுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நேசியுங்கள், அன்பை கொடுங்கள், இரக்கம் பாராட்டுங்கள், மற்றவர்களுக்கு இரக்கத்தை கொடுங்கள், இறங்குங்கள், இறங்கி அவர்களை மன்னியுங்கள். Be merciful to others. மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, மன்னியுங்கள், மற்றவர்களுக்கு உங்கள் மன்னிப்பை கொடுங்கள். மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக நீங்கள் மற்றவர்களுக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது, இரக்கத்தை கொடுக்கும் பொழுது, மனதுருக்கத்தை கொடுக்கும் பொழுது, அன்பை கொடுக்கும் பொழுது, மன்னிப்பை கொடுக்கும் பொழுது, ரிசோர்ஸஸ் வளங்களை நீங்களாகவே கொடுக்க முன் வந்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வளங்கள் இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி, அது பணம், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் பணமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே நீங்கள் கொடுப்பீர்கள். இதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது முதல் காரியமாக இருக்கிறது. கொடுங்கள், கொடுங்கள். முதலாவது சிறப்பு அம்சம் தி ஆக்ஷன், கொடுங்கள் என்பதுதான் அந்த செயல். 2வது த ரிட்டர்ன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை குறித்து இங்கே பார்க்க முடிகிறது. பிரதிபலன் என்ன வார்த்தை சொல்கிறது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். When we give generously with an abundance mentality, what we give away will multiply. தமிழில் சொல்கிறேன், நாம் நிறைவான மனதோடு தாராளமாய் கொடுக்கிற பொழுது கொடுக்கிற காரியம்
பலுகி பெருகி நம்மிடத்தில் திரும்ப வருகிறது. ஹல்லேலூயா. நாம் திறந்த மனதோடு தாராளமாய் கொடுக்கிற பொழுது நாம் கொடுப்பது நமக்கு பலுகி பெருகி திரும்ப வருகிறது. வேத வார்த்தை என்ன சொல்கிறது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இங்கே கர்த்தர் நமக்கு நிறைவான பிரதிபலனை வாக்கு பண்ணுகிறார். நிறைவான பிரதிபலன், abundance, divine abundance, divine abundance, தெய்வீக நிறைவை அவர் கட்டளையிடுகிறார். நீங்கள் தெய்வீக abundance, divine abundance, தெய்வீக நிறைவை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் பெறுகிற காரியம் கொடுக்கிற காரியத்தை விட பல மடங்கு அதிகமாக போகிறது. பல மடங்கு அதிகமாக போகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்கப்படுகிறது. இது இரண்டாவது காரியமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து 3 சிறப்பு காரியங்களை, 3 சிறப்பு அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். முதலாவது செயல். என்ன செயல்? கொடுக்கிற செயல். கொடுங்கள், இது முதலாவது. ரெண்டாவது தி ரிட்டர்ன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் தாராளமாய் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக தி ஸ்டாண்டர்ட், நிலை. நிலை அளவை குறித்து இங்கே குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? அதாவது இந்த வார்த்தை நீங்கள் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்பதை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் கொடுக்கப்படும்னா, நீ அதிகமாக கொடியா, அதிகமாக பெற்றுப்ப என்று சொல்லுகிறதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. தாராள குணமுடையவர்களாக இருங்கள், அதைத்தான் இது உணர்த்துகிறதா இருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, நான் கல்லூரியிலே படிக்கும்பொழுது லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை என்று சொல்லியெல்லாம் படிச்சிருக்கேன். அதாவது தேவையின் விதி, அளிப்பின் விதி என்றெல்லாம் படிச்சிருக்கிறேன். இதில் அந்த அளிப்பின் விதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லா ஆஃப் சப்ளை. அந்த லா ஆஃப் சப்ளை, அளிப்பின் விதி என்ன சொல்லுது? முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். when other things remaining the same, when price increases, supply also increases. when price decreases, supply also decreases. தமிழ் சொல்கிறேன், மற்ற காரியங்கள் மாறாதிருக்கும் பொழுது விலை அதிகமானால் அளிப்பும் அதிகமாகும், விலை குறைந்தால் அளிப்பும் குறையும். விலை அதிகமானால் அளிப்பும் அதிகமாகும், விலை குறைந்தால் அளிப்பும் குறையும். நேர்மறையான விளைவை பார்க்கிறோம். இங்கே நீங்கள் கொடுப்பது அதிகமானால் நீங்கள் பெறுவதும் அதிகமாகிவிடும், நீங்கள் கொடுப்பது குறைவானால் பெறுவதும் குறைவாகிவிடும். நேர்மறையான ஒரு விளைவை இங்கு காண முடிகிறது. அருமையானவர்களே, தாராள குணமுடையவர்களாய் இருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் அன்பை அதிகமாய் கொடுக்கும் பொழுது, இரக்கத்தை அதிகமாய் கொடுக்கும் பொழுது, மன்னிப்பை அதிகமாய் கொடுக்கும் பொழுது உங்கள் வளங்களையும் அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள், பணங்களையும் அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அவைகள் உங்களுக்கு பல மடங்காய் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும், உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, நீங்கள் கொடுப்பதற்கு பயப்படாதிருங்கள். கொடுப்பதற்கு பயப்படாதிருங்கள். டோன்ட் பி அஃப்ரைட் டு கிவ். ஏன் தெரியுமா? கொடுப்பதினால் ஒருவன் ஒருபோதும் தரித்திரனானது இல்லை. No one has ever become poor from giving. கஞ்சத்தனம் பண்ணி கொடுக்கிறவன் பெறுகிறதை அவனே மட்டுப்படுத்தி கொள்கிறான். தாராளமாய் கொடுக்கிறவன் தேவனுடைய சுபாவத்திலே பங்கு கொள்ளுகிறான், தாராளமாய் பெறுகிறான். அருமையானவர்களே, கல்லூரியிலே நான் அக்கௌண்டன்சி என்கிற பாடத்தை படிக்கும் பொழுது
கற்றுக்கொண்ட ஒரு கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டன்சி, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்லி படித்தோம். 3 கணக்கு: ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்குன்னு. பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ். இதில் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். தமிழில் சொல்கிறேன், பெறுபவரை பற்றுவை, கொடுப்பவரை வரவுவை. பெறுபவரை பற்றுவை, கொடுப்பவரை வரவுவை. நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் பரலோக கணக்கிலே உங்களுக்கு வரவு வைக்கப்படும். அல்லேலூயா. அன்பை கொடுங்கள், இரக்கத்தை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள், பரிவை கொடுங்கள், வளத்தை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிற காரியம் விருதாவாய் போவதில்லை. உங்கள் நேரத்தை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோமா? இப்பொழுது பாடுகிற இந்த பாடலே நம்முடைய ஜெபமாக மாறட்டும். என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பை வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பை வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம்
மாற்றுமே. ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படிக்கவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பரலோக பிதாவே, பகைமை உள்ளிடத்தில் பாசத்தை விதைக்க வேண்டும், ஒளியை ஏற்ற வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும், மன்னிப்பை வழங்க வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும், தன்னலம் ஒழிக்க வேண்டும், புதிய உலகை படைக்க வேண்டும். ஆசீர்வதித்தருளும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.